இறப்பதற்கு முன் ஜானகி அம்மாள் அவங்க பேத்தியோட கடைசி ஆசையை நிறைவேற்றியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிரபல பின்னணி பாடகி ஜானகி அம்மாள் அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் வெளிவந்துட்டு இருக்கு. குறிப்பாக அவங்களோட இறப்புக்கு அப்புறம் அவங்க கூட இருந்தவங்க, அவங்க கூட ஒர்க் பண்ணவங்க ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் சமீபத்தில் தெரிய வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க பேத்திக்கு ஜானகி அம்மாவுக்கு நகை போட்டு பார்க்கணும், பட்டுப்புடவை கட்டி பார்க்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே மிகப்பெரிய ஒரு ஆசையாக இருந்திருக்கு. ஆனா ஜானகி அம்மா அதற்கு ஒருபோதும் சம்மதம் தெரிவிச்சதே கிடையாது. அதற்கு மிக முக்கிய ஒரு காரணம் என்ன அப்படின்னா, எப்போ அவங்களோட கணவர் ராம் பிரசாத் அவர்கள் இறந்து போனாரோ அதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து இந்த பட்டுப்புடவை கட்டுறதுலையோ, நகை நட்டு அணிகிறதுலையோ, மிகப்பெரிய காசு பணத்துலையோ ஈடுபாடே இல்லாமல் போயிட்டாங்க. சங்கீதம், இசை இது ரெண்டு மட்டும்தான் அவங்களுக்கு மிக பெரும் ஒரு மூச்சாகவே இருந்திருக்கு. எவ்வளோ சம்பாதிச்சாலுமே அதை இல்லாதவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நிறைய கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, கணவர் இல்லாத பெண்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க தங்க நகை, பட்டுப்புடவை இதெல்லாம் வாங்கிக்கிட்டதே கிடையாதாமா. அண்ட் ஒன்ஸ் அவங்களோட பேத்திகள்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் இன்னமும் அதே மாதிரி இருக்காதீங்க பாட்டி, கொஞ்சமாவது ஜென்ரேஷன் தகுந்த மாதிரி மாறுங்க. அண்ட் இப்போலாம் நிறைய பேர் கணவன் இறந்துட்டாலுமே பட்டு போடலாம் கட்டுறாங்க, தங்க நகைகள்லாம் அணிகிறாங்க, நீங்கள் அதெல்லாம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எத்தனோ டைம் சொல்லியிருக்காங்க. பட் ஒருபோதும் அதற்கு அவங்க சம்மதம் தெரிவித்ததே கிடையாதாமா. ஜானகி அம்மாள் கடந்த சில வருடங்களாகவே அவங்க பேத்தியோட கண்காணிப்பில் தான் இருந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினால அவங்க பேத்தி அவங்கள பார்த்துக்கிற முறை, அவங்கக்கிட்ட அணுகுகிற விதம், இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அவங்க பேத்தியும் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் பேத்தி இது நாள் வரைக்கும் எனக்கு இவ்வளோ காசு கொடுங்க, எனக்காக இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க அப்படின்னு எதுவுமே கேட்டதே கிடையாதாமா. முழுக்க முழுக்க நீங்கள் உங்களுக்காக ஒரு தடவையாவது நகை போட்டு பாருங்க, உங்களை அப்படி பார்க்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, புது ட்ரெஸ் போட்டு பாருங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபோர்ஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் அதுவுமே அவங்கள அந்த மாதிரியான ஒரு முறையில் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ ஜானகி அம்மா கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி, சொல்லப்போனால் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி நல்லா இருக்கும்போது அவங்க பேத்தியோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக தங்க நகைகள் அவங்க வீட்டில் நடந்த ஒரு சின்ன ஃபங்க்ஷனில் அணிஞ்சிருந்தாங்களாமா. இது அங்கே இருக்க எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இத்தனை வருஷத்தில் ஜானகி அம்மா எந்த ஒரு ஃபங்க்ஷன்லையும் சரி, எந்த ஒரு இசை நிகழ்ச்சியிலையும் சரி, எங்கே போனாலுமே சரி தங்க நகைகள் அணிஞ்சதே கிடையாது. மிக பெரும் அளவில் ஆடம்பர ட்ரெஸ் போட்டதே கிடையாது. அண்ட் அப்படி இருக்கையில் அவங்க வீட்டில் நடந்த அந்த ஃபங்க்ஷனில் அவங்க சடனாக ஒரு சேஞ்ச் ஓவர் காட்டவும் எல்லாருக்குமே ஷாக்கிங் ஏற்பட்டிருக்கு. ஆனாலுமே அந்த முழுக்க முழுக்க அவங்களோட பேத்திக்காக மட்டும்தான் அப்படிங்கிறதுனால அண்ட் அந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா அன்னைக்கு நடந்திருக்கு. இருந்தாலும் ஃபோட்டோவை, வீடியோவை எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்களாமா. ஸோ முழுக்க முழுக்க பேத்தியோட ஆசைக்காக மட்டும் ஒரு நாள் ஒரு தடவை தங்க நகைகள், பட்டுப்புடவைகள்லாம் அணிஞ்சிருந்திருக்காங்க. இந்த ஒரு விஷயம் ஜானகி அம்மாவோட க்ளோஸ் சர்க்கிள் மூலிமா வெளிவந்து சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இதை பார்த்த நிறைய பேர் அங்கே கிடைக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோலாம் பார்க்க முடியாதா, ஒரு ஃபோட்டோ கூட அவங்களை எடுக்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டு வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் இதை பற்றி நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன? அண்ட் இந்த ஒரு விஷயத்தை பற்றி மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.